அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தில் காவல்துறையினரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்க. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்துல காவல்துறையினரிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 வழக்குகளுமே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒன்று மாணவி பாலியல் துன்புறுத்த செய்யப்பட்ட வழக்கு, மற்றொன்று முதல் தகவல் அறிக்கை வெளியான வழக்கு என 2 வழக்குகள் ரெண்டுத்தையுமே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தான் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில முதல் தகவல் அறிக்கை எவ்வாறு வெளியானது என்பது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தும் வகையில அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் எழுத்தராக பணிபுரியக்கூடிய மருதுபாண்டி என்பவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை எப்பொழுது கணினியில் டைப் செய்யப்பட்டது, எந்த காவலர் உதவியோடு டைப் செய்யப்பட்டது, யார் சரிபார்த்து எந்த நேரத்தில் தயார் செய்யப்பட்டது, அதே போல ஆன்லைனில் அப்லோடு செய்ய அனுமதி கொடுத்தது யார், முதல் தகவல் அறிக்கையில் யார் கையெழுத்திட்டது, எப்போது கையெழுத்திடப்பட்டது, இதற்கான பயிற்சிகள் எடுத்திருக்கிறீர்களா போன்ற கேள்விகளும் அவரிடம் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துமே வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்குகள் பதிவு செய்திருந்தார்கள். 14 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றத்திலும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தான் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது இந்த முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்த அந்த எழுத்தரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்த பல்வேறு தகவல்களும் மாணவியின் விவகாரங்களும் வெளியானது பெரும் சர்ச்சையை எழுப்பிய நிலையில அது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து அந்த முதல் தகவல் அறிக்கையை தயாரித்துள்ள காவலர்களிடமும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.